அப்பா காலு சுடுதுப்பா. இருமா, யாராவது பாத்திர போறாங்க. அப்பல ஒரே வெயிலா இருக்குது மாமா, நிக்க முடியல, அதான் வந்துட்டேன். போட்டுக்கோ, ஊர் வந்தா கழட்டிடணுமா? சரிப்பா. சரி வாமா. எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஒன்றும் தேரல. அங்க பாரு மாமா, ஊருக்குள்ள செருப்பு போட்டு வர்றாங்க அவங்க. திமிர பாத்தியா? செருப்ப கொஞ்சம் கழட்டிடுற செல்லம். நான் கழட்ட மாட்டேன்ப்பா, சொன்னா கேளுமா. யாராவது பாத்திர போறாங்க செல்லம், கழட்டிடுறா. சொன்னா கேளுற செல்லம், கழட்டிருமா. பெரிய பிரச்சனை ஆயிருண்டா செல்லம். பாருமா, யாராவது பாத்திர போறாங்கடா, கழட்டிடுறா செல்லம். ஐயா 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 சாமி, போட மாட்ட சாமி. ஊருக்குள்ளேயே போடுவீங்க, நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? சாவுடா, செருப்பு போட்டு வர நீ குழந்தைக்கு போடுவ, அப்புறம் நீ போடுவ, ஊர்க்காரங்க எல்லாம் போடுவாங்க. விட்டுருங்க விட்டுருங்க குழந்தை. போட்டு காலங்காலமா இருக்கிறத மாட்ட பாக்குறே நீ. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? மூச்சை காணா, செத்துட்டான்னு நினைக்கிறேன். யாருப்பா அது? கற்பனை அடிக்கிறாங்கப்பா, சீக்கிரம் ஓடி வாங்கடா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. யாரும் ஒத்துக்க முடியாது. அவ்வளவு பெரிய குற்றமா பண்ணிட்டாங்க. ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப என்னதுக்கு வர சொன்னீங்க? யோ ஏரியா, நான் பேசிட்டு சார், அடிச்சே கொண்டிருக்காங்க சார். போன உசுறு திரும்ப வருமா சார்? அதாயா நானும் கேக்குறேன். கேஸ போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா போன உசுறு திரும்ப வந்துருமா? எங்களுக்கு என்ன கேஸ் போட தெரியாதா? நீங்க மட்டும் ஆளாளுக்கு பேசிட்டே இருக்கீங்க. ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ அந்த பொண்ணுக்கும் குழந்தை படிப்பு செலவுக்கும் ஏதோ காசு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தாக்க சார், காசு கொடுத்து தண்டனை கட்டுற வேலை வேணாம் சார். என்னோட மாப்பிள்ளையோட உசுறு போயிருக்கு. நாலு பிள்ளை யாராவது செருப்பு போட்டு போனா இப்படித்தான் அடிச்சு கொள்வாங்களா சார்? அடிச்சு கொள்றதுக்கு யார் சார் ரைஸ் கொடுத்தது உங்களுக்கு? சார், தப்புக்கு தண்டனை கொடுத்தாதான் சார் பயம் வரும். ஓ, உங்களுக்காக நாங்க பயந்து நடக்கணுமா? யாருக்கும் பயந்து நடக்கணும், சட்டத்துக்கு பயந்து நடக்கணும், புரியுதா? ஆமா, நாங்க செருப்பு போட்டு நடப்போம் சார். இனிமே எங்களை யாரும் ஊருக்குள்ள எதுவும் சொல்லக்கூடாது சார். ஆமா, நாங்க செருப்பு போட்டு நடப்போம். காலங்காலமா இருக்கிற பழக்கம், பாட்ட முப்பாட்ட காலத்து பழக்கம், அதெல்லாம் மாத்த முடியாது. தாத்தா சொன்னது முப்பாட்ட சொன்னதுன்னு சொல்லிட்டு இருக்க. எந்த சட்டத்துல இருக்கு செருப்பு போட்டு நடக்கூடாதுன்னு? சார், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். இல்லைன்னா மொத்தமா போய் பணத்தோட கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் உட்காந்துருவோம் சார். கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் உட்காந்தா நான் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பொத்திக்கிட்டு சொல்றத கேளு, நான் டீல் பண்றேன். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. கூட்டிட்டு போமா, இருட்டத்துக்குள்ள போய் காரியத்தை முடிங்க. இங்க பார், மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, புரியுதா? இங்க பார், இவங்க செருப்பு போட்டு நடப்பாங்க, அதுக்கு நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? கொஞ்ச நாள் விட்டு புடிடா. நானே பேசி சமாளிச்சிருக்கேன்ல, இல்லைன்னா உள்ள போயிடுவேன். போ, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்கப்பா போங்கப்பா, ஆள் விட்டு பார்க்கலாம் என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். தீண்டாமை தீண்டாமை ஒரு பாவச் செயல், ஒரு பாவச் செயல். தீண்டாமை தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், ஒரு பெருங்குற்றம். தீண்டாமை தீண்டாமை ஒரு ஒரு மனித நேயமற்ற, ஒரு மனித நேயமற்ற செயல், செயல். தீண்டாமைனா நம்ம மனித சமூகத்துல யார்கிட்டயுமே ஏற்றத்தாழ்வு பார்க்காம ஒரே மாதிரி ஏற்றத்தாழ்வே இல்லாம பழகணும். அப்படி பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் தான் தீண்டாமை, சரியா? ராணி அக்கா முன்னிலையில் நிதி உதவி பெற்று வாரம் தவறாமல் வட்டியோடு பணத்தை திரும்ப செலுத்துவோம் என்று குழுவில் யாராவது கட்டத் தவறினால் அவர்களது பணத்தையும் சேர்த்து கட்டுவோம் என்று உளமாற உறுதியளிக்கிறோம். என்னடா போடா, சும்மா உசுசன் கத்திட்டே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? ஏப்ல எனக்கு லோன் வாங்கி கொடுக்கறது. லோனா? உனக்கு எதுக்குடா லோனு? நீ கொடுக்குற லோனுக்கு என்ன கப்பலா கட்டி விட போறாங்க? நானே ஏதாவது சுய தொழில் பண்ணி பழச்சிப்பேன்.
உனக்கு எவன் ஜாமீன் போடுவான்? அதான் நீ இருக்கியே, நீ போடு. நானா? ஆமா, புருஷனுக்கு பொண்டாட்டி லோன் போறது இல்லையா? போடா. ஏய் நில்லு புள்ள. என்னம்மா மாமா வராரு? அக்கா எப்படிக்கா இருக்க? வாடா, இப்பதான் வந்தியா? அக்கா 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டேன். எனக்கு வயசாகிட்டே போகுது. வருஷம் 3 ஆச்சு. நானும் பொறுத்து பார்த்துட்டேன். என்னன்னு கேட்டு சொல்லுக்கா. மானா படிக்கணும். அக்கா பொங்கி போறதுக்கு புள்ள பக்கிறது எது படிப்பு? ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன பேசுறாரு அவரு? திமிரா உனக்கு? கால்லடி ஒதுக்குற? அவர் பேசுறது தப்பா தெரியலையா? கடலை பட்டி இதுல சக்கரை வேணா போ. நீ ஏன்டா அவசரப்படுற? அக்கா என்னால பொறுக்க முடியாதுக்கா. கட்டி வச்சிருக்கா. ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? அவ்வளவு தூரம் அவளை கரெக்ட் பண்ணி ஏதோ பொறுமையா அவகிட்ட பேசி வச்சிருக்கேன். வந்தவன ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏய் என்ன புள்ள, நான் சொன்னது என்ன முடிவு பண்ணிருக்க? நானே செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம போயிரு. அப்படின்னா கடுப்புல இருக்கா? சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. ஆமா, என்ன விடு. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்டாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும்னு சொன்னா படிக்க வைப்பியா? தாராளமா படிக்கிட்டோம். ஏன் நாங்களே படிக்க வைப்போம்ல. ஏன் பொண்டாட்டி படிச்சு பெரிய ஆபீசர் ஆனா எங்களுக்கு தானே பெருமை. அங்க என் மாமா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்கல, நீ வந்து பேசு. யாரா அது? ஏன் பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு வர்றது? பொண்டாட்டி அம்ல பொண்டாட்டி மூஞ்சி மோகரையும் பாரு. ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்து பேசு. யார் வீட்டுல ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவதான் படிக்கணுங்கிறால. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் படிக்கிறத எல்லாம் நல்லா பாக்குறமே. நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வர? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கூத்தடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஏய் இங்க வா. நான்லாம் வரல. ஏய் அவனே ஒரு ஒத்த வீட்டுக்காரன், அவனே நம்பி போய் நிக்கிற. ஏய் வாங்க. நான் தான் வரல. நான் வர மாட்டேன். விடுங்க. ஏய் நான் வர மாட்டேன். ஏய் யாரா நீங்க? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். விடுமா. உன் தம்பி என்னன்னா புள்ள பெத்துக்கவும் பொங்கி போடவும் தான் பொண்டாட்டின்னு சொல்றான். அவனை கட்டிட்டு வாழ்றதா? அவனை கம்பேர் பண்ணும்போது இவனே எவ்வளவு எல்லாம் செலவு பண்ணி அவன் கல்யாணம் பண்ணி கூட்டி போற சொல்றான்டி. அவனை பாருடி. அவனை நல்லதுக்கு இல்ல. நம்பி போற. அவனே ஒரு ஒத்த வீட்டுக்கார பையன். அவனே ஒரு அண்ணன் கட்சி நாயுது. அவனை கட்டிட்டு போய் நல்லா இருப்பியாடி நீ? நாசமா போயிடுவடி. நல்லாவே இருக்க மாட்டடி. எவ்வளவு நாள் அந்த குத்து நடக்குது? வயித்துல ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டே என்ன? அடிச்சி அசிங்கமா பேசினா பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஏய் என்ன யார பார்த்து என்னடா சொன்ன? ஏய் இருக்கா நிக்க அவன. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்ன இது? ஒழுங்கா ஷேவ் பண்ணு. நல்லாவே இல்ல. ஏய் எனக்கு இதான் அழகு புள்ள. தாடி தான் அழகு. நான் தான் நல்லா இல்லன்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்க மாட்டியா நீ? ஏய் என்ன புள்ள இதெல்லாம்? பண்ணிக்கோடா, அசிங்கமா இருக்குடா. போடி, எனக்கு தாடி தாண்டி அழகு. பேர்ல மட்டும் அழகு இருந்தா பத்தாது, மூஞ்சிலையும் வேணும். ஷேவ் பண்ணிக்கோடா. ஓ இது அழகு இல்லையா? நல்லாதான் இருக்கேன், இருந்தாலும் ஷேவ் பண்ணா இன்னும் ஸ்மார்ட்டா இருப்பல்ல. சரிதான் பண்ணி விடு. இருடா அந்த பக்கம் வரேன். காட்டு. போடா, எப்போ இதே நினைப்பு. இந்தா நீயே பண்ணிட்டு வா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் என்னோட பேரு பூங்கோதை. எங்க சின்னாபுரம் ஏரியாவுல ரோடே போடாம ரோடு போட்டதா கணக்கு காட்டி பெரிய அளவுல பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க சார். நானும் இதுக்காக ஒரு 7 மாசமா ட்ரை பண்ணி அங்க இங்க அலைஞ்சும் எனக்கு தீர்வே கிடைக்கல சார். அதனால நானே ஒரு ஸ்டெப் எடுத்து ஆர்டிஐ ஆக்ட்ல போட்டு அதுல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபைனலா உங்ககிட்ட வந்திருக்கேன். இதுக்கு நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். பரவாயில்லம்மா, இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்களா? வெரி குட் சார். தேங்க்யூ வெரி மச். அந்த சென்னாபுரம் இன்சார்ஜ் யாரு? அவரை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. டோன்ட் வரிமா, நான் பார்த்துக்கிறேன். நான் ஆக்ஷன் எடுக்கிறேம்மா. சரி சார். தேங்க்யூ சார். ஓகே. நன்றி சார். 5 இன்ச் கனத்துல 8 அடி அகலத்துல 400 மீட்டர் நீளத்துக்கு ரோடு போட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அரை குறையமா வந்து ரோடு போட்டதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ரோடே போடாம மொத்தமா வந்து முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிருக்கானுங்களே. இந்த ரோடு டெண்டர் எடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திரு சண்முகம் சத்யவேந்தன். ஆமா, டெண்டர் எடுத்தது நான் தான்.
இன்ஸ்பெக்ஷன் பண்ண அதிகாரி திரு நந்தகுமாரன். யோ, ரோடு கொஞ்சமாவது போட்டுக்கலாம் இல்லையா? சுத்தமா போடாம விட்ட. எல்லாம் ஒரே கூட்டு கலமானியா சேர்ந்து திட்டம் போட்டு பண்ணிருக்கானுங்க சார். ஓ, அப்ப ரோடு போடாமல ரோடு போட்டதா கணக்கு காட்டியிருக்காங்க. ஆமா, எங்க சிமெண்ட் வாங்குனாங்க, எங்க ஜல்லி வாங்குனாங்க, எந்த குவாரில இருந்து மணல் எடுத்தாங்கன்னு அப்படின்ற எல்லா தகவலும் இதுல வந்திருக்கு. எப்பா ஊர் பிரச்சனை இருக்கும் போல, நமக்கு எதுக்குப்பா வம்பு? ரோடுங்கிறது வெறும் ரோடு மட்டும் இல்ல, இது நம்மளோட உரிமை. அதுங்களுக்குலாம் ரோடு போட்டா சைக்கிள்ல போகுங்க, விஞ்ஞானம் எப்பவுமே வந்து முன்னோக்கி தான் போகும். ஸ்கூட்டர்ல போகுங்க, ஆட்டோல போகுங்க, ஏன் போனத்தையா ரோட்ல தூக்கிட்டு போகுங்க. அதுக்கெல்லாம் ரோடு போட்டு கொடுக்கணுமா? அதான் போடல. அதையே எனக்கு கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்குள்ள போதும் போதும் ஆகி போதியா? அதான் உங்க ஊர்ல ஏதோ சொல்லுவீங்களே, பூங்கோதையா பூங்கொடியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா? அவளை வாபஸ் வாங்க சொல்லு. சரி, நான் அவளை பாத்துக்கிறேன். இங்கேயாவது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாப்போம். நான் பாத்துக்கிறேன், புரியுதா? புரியுதா மாமா? அவதான் மாமா. இரு பேசுங்க மாமா. அம்மா, நம்ம ஊர் பொண்ணு நீ. அவன் கஷ்டப்படுறது உனக்கு சந்தோஷமா? புலம்பிக்கிட்டு இருக்காம்மா, அவன் பொழப்பு போயிருமா. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குமா. சார், ரோடு தானே சார் கேட்டேன், உடனே பிடிச்சி வெளியே தள்ளுறாரு சார். அதுங்க இதுங்கன்னு வேற பேசினாரு. 7 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் கடைசியா வந்து இங்க கம்ப்ளைண்ட் பண்ண. மேடம், ஏதோ தெரியாம பேசிட்டேன் மேடம் அன்னைக்கு கோவத்துல. தயவு செய்து அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மேடம். நீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க சார். எது பேசுறதா இருந்தாலும் ஐயர் ஆபீசர் தானே வர சொன்னாரு, அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க. நேத்து தந்த கம்ப்ளைண்ட்டை இன்னைக்கே வாபஸ் வாங்க சொல்றீங்க? என்னால முடியாது சார். அடிங்க நாய, ஊர்ல பெரிய மனுஷன் பதுசா கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதிகாரி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, கொழுப்பெடுத்து திரியாடி திமிரா பேசுற. அப்படியே போட்டனா? டேய், என்ன மிரட்டி பாக்குறியா? என்ன வெளியில மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நம்ம ஊர் பொண்ணு, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அறிவில்ல, இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம கையெழுத்து போட்டிருக்கீங்க. முதல்ல கொடுத்த கான்ட்ராக்ட்லாம் கரெக்டாக தான் சார் பண்ணிட்டு இருந்தாரு. அதை நம்பி தான் சார் நானும் கையெழுத்து போட்டேன். உங்கள் கான்ட்ராக்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன். இன்னும் 2 நாளில் நீங்கள் பணத்தை திருப்பி கட்டணும். இல்லைனா உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க. சார் சாரி சார், பார்த்து பண்ணிக்கலாம் சார். ஏதோ 5-10. எனக்கே லஞ்சம் கொடுக்க பார்க்குறீங்களா? ஐ சே யூ கெட் அவுட். வெளியே போங்க சார். பார்த்துக்கலாம் சார். டாடா. ஒத்துக்கிறேன்டி. கொஞ்சம் படிச்சுன்ற திமிர்ல கொழுப்பெடுத்து சுத்திட்டு இருக்கா சிரிக்கி. நம்மளை பார்த்து பயந்தவனுங்கெல்லாம் இன்னைக்கு ஃபோனை போட்டு துக்கம் விசாரிக்கிறானுங்க, கிண்டல் பண்ணுறானுங்க. அவளை சரியா செஞ்சு விட்டு நானே. ரொம்ப அசிங்கமா இருக்குண்ணே. எங்கடா இருப்பாவ? இப்போ வர டைம் தானே. எதுக்கு இப்ப வழி மறைக்கிறீங்க? தள்ளி போங்க. ஏன்டி ஈன சிரிக்கு அவ்வளவு திமிராயிடுச்சு அவனுக்கு? இல்ல இல்ல.